ஸ்கூல் திறந்து 1 மாதம் ஆகுது. எவ்வளோ படிச்சிருக்க, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, முக்கியமாக உன் ஃப்ரெண்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குற அம்மா நான் கிடையாது. ஏன்னா ஐ ஃபர்ம்லி பிலீவ் இன் டெஸ்டினி. நீ எவ்வளோ தான் மார்க் வாங்கினாலும், என்ன பெரிய காலேஜில் படித்தாலும், எவ்வளோ சம்பாதிச்சாலும், நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நீ மனசில் நினச்சா மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் சில டிசிப்ளின்ஸை வேணால் என் பசங்க கிட்ட கொண்டு வர முடியும். அதில் முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறது ஹேண்ட் ரைட்டிங். ஏன்னா என் பொண்ணுக்கு இப்போ 5 வயசு ஆகுது. ஸோ ரைட்டிங் எல்லாம் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. அதனால் நான் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் புக்கு நான் ஒன்று வாங்கியிருந்தேன். இது என்ன பிரமாதம், ஹேண்ட் ரைட்டிங் புக்கு எல்லா டிராஃபிக் சிக்னல்லையும் கிடைக்குது, எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லையும் கிடைக்குது. பட் திஸ் இஸ் ஒரு சின்ன மேஜிக் இருக்குது இதில். ஸோ இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கான பென்னு, அதில் ஒரு கிரிப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 மேஜிக் புக் இருக்குது. அப்படி என்ன தான் மேஜிக் இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க? ஆல்ஃபபெட்டு, நம்பர்ஸு, மேக்ஸு, ட்ராயிங்னு சொல்லி 4 புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன தான் இருக்குது மேஜிக் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் கிரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது குழந்தைங்களோட பிஞ்சு விரல்கள் கரெக்டாக ரெஸ்ட் ஆகிற மாதிரி அதில் டிப்ரெஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கை வலிக்காமல் பசங்க எழுதலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ஹேண்ட் ரைட்டிங் புக்கில் எழுதுகிற வரைக்கும் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி எழுத வைக்கணும்ன்ற அவசியமே இனிமே கிடையாது. நீங்க உங்க வேலையை தாராளமா பார்க்க போலாம். அது எப்படி? ஏன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் புக்ல இருக்கிற டிசைன்ஸோ ஆல்பபெட்ஸோ நம்பர்ஸ் எல்லாமே க்ரூடுனா அதுல ஒரு லைட்டான ஒரு பள்ளம் இருக்கும். ஸோ பசங்க அது மேல பெண்ணை வச்சுட்டாலே அழகா அவங்களுடைய கை பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தை நோக்கி தான் போகும். ஸோ லைன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பென்சில் ஹோல்டு பண்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி ஆயிடும் ஆஸ் தே ப்ராக்டிஸ். சரி, ஓகேங்க, 4 புக் இருக்குது. புக் என்னமோ நல்லா தான் இருக்கு, ஸ்பைரல் பைண்டிங் பண்ணிருக்காங்க, நல்லா ஸ்டிஃபா இருக்கு. ஒன்னு கார்ட்போர்ட் பேஜ்ல தான் செஞ்சிருக்காங்க, நல்லா டியூரபிளா இருக்கும். ஆனா இதுதான் என் பையன் 1 மாசத்துல எழுதி முடிச்சிருவானே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? அதான் நான் நினைக்கிறீங்க. அதான் பாத்தீங்கன்னா விஷயமே. நான் முதல்ல காமிச்சேன்ல பென்னு, அது எல்லாமே எவாபரேட் ஆகக்கூடிய பென்ஸ். அதனால இதோட இங்க் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புக் எழுதி முடிச்சுட்டு இன்னொரு புக் போறதுக்குள்ள ப்ரீவியஸ் புக் பாத்தீங்கன்னா எவாபரேட் ஆயிடும், திருப்பியும் புது புக்காவே ஆயிடும். ஸோ நீங்க லைஃப் லாங் இதுல எழுதிக்கலாம். அதோட எக்ஸ்பிளனேஷனும் இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் ரியலி அமேசிங்கான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு எப்படி அவங்க உட்கார்ந்து எழுதணும், எப்படி அவங்க கை பொசிஷன் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் 2 வே ஆஃப் ரைட்டிங் எழுதுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட ரேட்டு ரொம்ப கம்மி. ஸோ 150 or 200 சம்திங் தான். எனக்கு ரேட் சரியா ஞாபகம் இல்லை. இது வேணும்னா வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன், இல்லை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், தேவைன்னா செக் பண்ணுங்க. பை.